ஷேய் விஷ்ணு பிரமா டெல்லி நீதிமன்ற கோர்ட்டு உச்ச நீதிமன்ற கோர்ட்டில் நீதி அரசாட்சி உட்கார்ந்தார். நீதி அரசாட்சி நீதி ஆட்சியில் ஐயா உட்காந்துட்டார் டெல்லியில். ஒன்று. இரண்டாவது கணக்கில் நீதி அரசராட்சி அப்படின்னா நீதிமன்ற கோர்ட்டில் அங்கே உட்கார்ந்தார். அது கணக்கு நீதி அரசராட்சி தண்டனை கொடுக்குற கணக்கில் அங்கே தோண்டி வெளியே எடுக்கல. எல்லா நீதிமன்றத்தில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிமன்றத்தில் பூரா கணக்கை தோண்டி எடுப்பாங்க. தோண்டி எடுக்கல ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதி பூரா உள்ளே போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசுங்கிற கணக்கு எல்லா இடத்துலையும் நீதிமன்ற கோர்ட்டில் நான் இத்தனாயிரம் கோடியை கொடுத்துருக்கேன், இத்தனாயிரம் கோடி எல்லா மாநிலத்திலும் நான் கொடுத்துருக்கேன், எல்லாம் வாசித்து வச்சுருக்காங்கங்கிற கணக்கு இவன் கொடுத்துருக்கான் டெல்லியில். அது பூரா நீதிமன்றத்தில் பதிவில் நிற்கி அந்த பதிவில் பிடிக்கல. இந்த கெட்ட பேப்பரை பூரா தமிழ்நாடு வரைக்கும் பிடி வருவான். இலங்கை பூரா நாரி போய் கிடக்கு. அங்கே அவ்வளோதான் நாசமாக போய் கிடக்கு. அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே சாப்பாடு உணவுக்குள்ளே தட்டுப்பாட்டில் நிற்கி. இங்கே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உணவுகளை நல்லா தின்னு கொளுத்து மப்பேறி போய் விளையுதுனால அப்படியே அந்த கெட்டுக்கட்டா சீட்டு கட்டு பேப்பர் வச்சு விளாடுதான். அதுதான் இப்போ டெல்லியில் அங்கே இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் தோண்டி வெளியே எடுக்கிற கணக்கு அங்கே பூரா எல்லா அதிகாரிகளுக்கும் உச்சியில் ஒரு கொட்டுவார், நறுக்குன்னு கொட்டுவார். அப்போ சூடு பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவார் உச்ச நீதிமன்றம் டெல்லியில் எல்லாத்துக்கும் மண்டையில் ஒரு கொட்டு நறுக்கு கொட்டுவார். கொட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா நீதிமன்றத்திலையும் இவ்வளோ கேஸ் வச்சுருக்கான், இவ்வளோ வழக்கு வச்சுருக்கான், இத்தனை லட்சம் கோடி தமிழ்நாடு 1ஆம் நம்பராக வருது, என்ன கணக்குங்கிற கணக்கு டெல்லியில் விடுவார். டெல்லியில் விட்டவுடனே இராணுவ வானரப்படை அந்த நேரம் எப்படி செய்யுங்கிற கணக்கு பார்ப்பார். ஏன்னா இப்போ முழிச்சு பார்ப்பான். ராஜபாளையம் சிலிவுத்துறை நீதிமன்றம் கோர்ட்டு, ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு, ஏன்னா இங்கே கைலாசத்தில் எதிர் மனிதராக உள்ளவன் முழிச்சு பார்ப்பான், உருட்டி பார்ப்பான் என்ன நடக்கு. அது ஏற்கனவே தமிழ்நாடு நாசம் பண்ணி வச்சுருக்கான். இது பெரிய நாசம். ஏற்கனவே கொலை அறுக்காரு. பார்த்து போங்கடா, மோதாதிகடா, கடவுள்கிட்ட மோதியடா. இது நாங்கள் சும்மா உப்புக்கு சப்புக்கு நாங்கள் கணக்கு கொடுத்தோம் நீ நினைக்காத, சரியா? அமைதியாக போ. குடும்பம் நல்லா இருக்கணும்னா எதிர்த்து வாதாட்டத்தில் நிற்காது. இப்போ வாதாட்டத்தை பிடிப்பார். கீழே வாதாட்டங்கள் நடக்கா, வழக்கறிஞர்கள் அதுக்கும் முற்றுப்புள்ளி வந்துடும். டெல்லியிலேருந்து எல்லா நீதிபதி சேர்த்து கோட்டார் பூரா என்ன சட்டத்தில் ஓட்டம் இருக்குது, ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கலங்கிற கணக்கு தோண்டி விட்டுருவார். பிறகு எல்லாரும் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாற்றி பிரட்டி விட்டுருவார். அது நீதிமானால முடியும், வேறு யாரால முடியாது, சரியா? அமைதியாக பொத்தி போங்க, என்ன விரிக்காமல் போங்கடா. பிறகு இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு நோய் விட்டுருவார். கொரோனா விட்ட மாதிரி, கொரோனா எப்படி போச்சு அந்த மாதிரி லாக்டவுன் மாதிரி அடடான்னு விட்டுருவார். பிறகு அடைச்சி உன் பொண்டாட்டி பிள்ளையில நீ தப்பு செஞ்சு உன் பொண்டாட்டி பிள்ளை சுடுகாட்டு ஏறி போவோம். அப்போ தான் நீ உணர்வ, ஆகா நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சால் ஆண்டவன் தண்டனை கொடுக்காரு, நம்ம குடும்பம் பூரா போகுது சுடுகாட்டு எரிப்புக்குன்னு உணர விட்டுருவார். எல்லாருமே தப்பு செய்கிறோம் பூராமே, தப்பு செய்யாதீங்கடா, பூமி அழிக்காதீங்கடா, பொத்தி போங்கடா, விரிக்காதீங்கடா, பாய்ப்பேங்களா போட்டாருடா கணக்கு. இன்றைக்கி உட்காந்துட்டாரா டெல்லியில் உட்கார்ந்தாரு, தமிழ்நாடு உட்கார்ந்தாரு. தமிழ்நாடுலேருந்து டெல்லியில் அடப்பில் உட்கார்ந்தாரு, அடைக்கார், எல்லாமே அடைக்கார். நீதிமன்ற கோர்ட்டை அடைச்சி கணக்கு எடுக்கார். முக்கால் சத்தியம்.